இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, பிரபல நடிகையான லிங்கன் அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே திறமை வாய்ந்த, அதுவும் மூத்த நடிகை அப்படின்னா அது லார்பாக் லிங்கன் அவர்கள் தான். கிட்டத்தட்ட பல வருடங்களா, அதாவது 45 வருடங்களுக்கும் மேலா அவங்க ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஹாலிவுட்ல பேய் படம் பார்க்குற ரசிகரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இவங்கள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பேய் படங்கள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே 13த் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற படத்துல இவங்க நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நாட்ஸ் லேண்டிங் அப்படிங்கிற சூப்பர் ஹிட் படத்துலயுமே இவங்க நடிச்சிருக்காங்க. சமீபத்துல லிங்கன் அவர்களுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட 45 வயசான இவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. தொடர்ந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை அளிச்சுட்டு இருந்தாங்க. சமீபத்தில கூட அவங்களுக்கு ஹீமோதெரபிலாம் பண்ணி முடி கொட்டி, அதுக்கு அவங்க மொட்டை போட்டு அந்த போஸ்டர்லாம் கூட ரொம்பவே போல்டா, தைரியமா வெளியிட்டிருந்தாங்க. தொடர்ந்து இதுலேருந்து மீண்டு வருவேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில உடல்நலக் குறைவு காரணமா மருத்துவ சிகிச்சை பலனின்றி அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பேய் பட ரசிகர்களுக்கும் சரி, அவரோட ரசிகர்களுக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு அஃபிஷியல் நியூஸ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ ஹாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒருபுறம் இருக்க, ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல விருது குறித்தும் அவங்களோட கல்யாணம் குறித்தும் ரொம்பவே சூப்பரான ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அவங்க விருது பத்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சமீபத்தில் நான் நடிச்சிருந்த அமரன் படமும் சரி, அதை தாண்டி வந்திருந்த தண்டேல் படமும் சரி, ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. எத்தனையோ பேர் வந்து அமரன் படத்துக்கு விருதெல்லாம் கிடைக்கும், நீங்க வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆஸ் ஆக்ட்ரஸா எனக்கு விருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பட் அதெல்லாம் தாண்டி என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா 2. ஒன்று, நம்ம ஒரு கதாபாத்திரம் பண்ணுறோம், அதை நமக்கு பிடிச்சு பண்ணணும். அந்த கதாபாத்திரம் நம்மளோட ஒன்றி வரணும், அதற்காக முழு அர்ப்பணிப்போட பண்ணணும். 2வது, அந்த கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறணும். இது 2ம் இருந்தால் தான் ஒரு கதாபாத்திரம் மிகப்பெரிய அளவில் வலுப்பெறும். அந்த 2மே இருந்துச்சுன்னா அதுதான் எனக்கு மிகப்பெரிய விருது. அதை தான் நான் மிகப்பெரிய விஷயமாகவும் பார்க்குறேன். என்னோட படங்களில் இதை தான் நான் ரிப்பீட்டட்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அவங்கள்ட்ட கல்யாணத்தை பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட போது, கல்யாணம் குறித்து எனக்கு இப்போ வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஐடியா கிடையாது. ஏன் அப்படின்னா, எத்தனையோ சக்ஸஸ்ஃபுல் ரேட்டை தாண்டி ஃபெயிலியர்ஸ் ரேட் வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்கூடா பார்க்க முடியுது. ஒரு 2 மணி நேரம் கல்யாணத்தை பற்றி நம்ம நல்லபடியாக பேசிடலாம். ஆனால் இதை தாண்டி லைஃப் லாங் இருக்க பொறுத்த அந்த திருமணம், அது நல்லபடியாக இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை. ஒருவேளை ஃபியூச்சரில் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போதைக்கு எனக்கு திருமணம்னா பயம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை சாய் பல்லவி இதுக்கப்புறம் திருமணமே பண்ணிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.